இப்ப நமக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரங்க, பொறுமை அப்படின்றது இல்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ்மேன், அப்புறம் சிஓ, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டைம் பத்தாம இருக்கும், பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு எல்லாம். ஆனா இப்போ பெரியவங்க தொடங்கி சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவசரம் அவசரம் தாங்க. கொஞ்சம் கூட அமைதின்றதே இல்ல. அப்புறம் நின்று ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு 1 மினிட் அமைதியா ஒரு சாலிட்யூட் என்ஜாய் பண்ணோம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சரி, இப்படி அவசரமா போயிட்டு இருக்க உலகத்துல நம்ம எப்படி கொஞ்சமாவது அமைதியா பொறுமையா ரிலாக்ஸ்டா இருக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக் சொல்லுது. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அதுக்கு நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் ஸ்டில்னஸ் இஸ் த கீ, ரிட்டன் பை ரயன் ஹாலிடே. ஸோ இந்த ரயன் ஹாலிடேவோட புக் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஸ்டில்னஸ் இஸ் த கீ. ஸ்டில்னஸ்னா என்ன? அமைதி. இவர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலெல்லாம் பேசலங்க, ப்ராக்டிக்கலாக தான் பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ, இந்த புக்கை வந்து நான் 2 பார்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா இதை வந்து நம்ம 3 பார்ட்ஸாக இந்த புக்கை பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட், சோல், பாடி, இப்படி 3 விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ இதை நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. இதை நம்ம ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும், அதனால 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து மைண்ட், சோல். இதை பற்றி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, மைண்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் அப்படின்றாரு. இப்பா கொஞ்சமாவது நிதானமா இருப்பா அப்படின்னு. ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்சுல இருந்து நைட்டு வந்து வீட்டுல படுக்கிற வரைக்கும் ஓட்டம் ஓட்ட ஓட்ட எப்பயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா கூட ஒரு நிமிஷம் நம்ம நிக்கிறோம்னா கூட அந்த நிக்கிற கேப்ல கூட நம்ம எதாவது பண்ணிட்டு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம்னு வைங்களேன், அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற கேப்ல யாருக்கு மெசேஜ் அனுப்பலாம், யாருக்கு கால் பண்ணி எதாவது இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படப்படப்படன்னு இருப்போம். ஸோ இந்த பரபரப்பை தயவுசெய்து குறைப்பா அப்படின்னு சொல்லி இந்த புக்ல ரயன் ஹாலிடே சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து கொஞ்சம் எல்லா வேலையும் விட்டுட்டு நமக்கான டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுனா நல்லது. இந்த பரபரப்பெல்லாம் தாண்டி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், ஒண்ணுமே பண்ணா சும்மா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஓவர் திங்கிங். எதுக்கு எடுத்தாலும் நமக்கு ஓவர் திங்கிங் தாங்க. இது எப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெகுலரா நம்ம கூட பேசுறவங்க ஒரு நாள் காலையில நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மள அவங்க பார்க்கல. ஏன் இன்னைக்கு நம்ம அவங்க பார்க்கல? நம்ம ஏதாவது அவங்கள திட்டி இருப்போமோ? அவங்க பாவம் ஏதாவது வேலையில இருப்பாங்க, இல்லை நம்ம கவனிக்காம கூட இருந்திருப்பாங்க. நம்மள ஏன் இன்னைக்கு பார்க்கல? அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியா அவங்க கிட்ட போய் பேசினா, அப்படியா நீ இந்த சைட் கிராஸ் பண்ணியா, நான் வேலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி ஃபியூச்சரை நினைச்சு இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். இதை ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. சரி, ஸ்டாப் பண்ணு என்ன, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னலிங் பண்ணணுமா. ஜேர்னலிங்னா நம்ம எழுதணும். சிஸ்டம்லாம் உட்காந்து டைப் பண்ணக்கூடாதுங்க. நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன்ட்டு நம்ம உட்காந்து எழுதணும். எழுதும் போது நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது ஏன் நடக்குது, சரி இதுல இருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸை நம்ம யோசிச்சு நமக்குரிய ப்ராப்ளத்தெல்லாம் எழுதணும்னா அது ஒண்ணுமே இல்லை, எழுதும் போதே பாதி காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரீடிங். இது எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. எப்படின்னா நம்ம ரீட் பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். அதை மட்டும் தாண்டி நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நமக்கு வர வேண்டிய நம்ம பண்ண போற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கூட அது கண்ட்ரோல் பண்ணது இல்லை. ஸோ அதனால நிறைய புக்ஸை ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கான்ஃபிடென்ட்டுங்க. இந்த கான்ஃபிடென்ட்டுக்கும் அரகண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கஜினி படம் நினைக்கிறேன், ஐ திங்க் சூர்யா சொல்லியிருப்பாரு. அதாவது தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் இருக்கும். தன்னம்பிக்கைனா என்னால முடியும், தலகணனா என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்ற பேர் ரொம்ப அரகண்டா இருப்பாங்க. எப்படின்னா நான் எனக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாமே நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறது அரகண்ட். கான்ஃபிடென்ட்னா அவங்க லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அதே சமயம் தன்னம்பிக்கையாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இதுல அவர் சொல்லியிருக்காரு.
அடுத்தது இவ்வளவு மைண்டை பத்தி இன்னமும் சொல்லியிருக்காரு, நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோல். ஓகே, இந்த சோல் அப்படின்னும் போது அவர் சோல்னால என்ன ஆன்மா, ஆனா வந்து அவர் ஸ்பிரிச்சுவலால சொல்லுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேலன்ஸ். எதையுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவோம் இன்ஸ்டால ஃபேஸ்புக்லலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, புது புதுசா சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல அதுலலாம் ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகி இருக்க மாட்டாங்க, அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதாவது பர்சனல் லைஃப்லயும் கரெக்டா இருக்கணும், அஃபிஷியலாவும் ப்ரொஃபஷனலாவும் கரெக்டா இருக்கணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாதான் சோல் வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். நமக்கு வந்து இப்போ சோசியல் மீடியா எல்லாம் அதிகமா இருக்கனால டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து டிசைருங்க. டிசையர்ல என்ன சொல்றாருன்னா, இவன் அதை வச்சிருக்கான், அவ அதை வச்சிருக்காங்க, நானும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கடன்ல சிக்கிடுறோம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறோம். அதனால ஆசை வந்து ரொம்ப என்னது, சின்ன சின்ன ஆசை சிறகு அடிக்க ஆசை அப்படின்னு சொன்னா பரவாயில்லைங்க. ஆனா சின்ன சின்ன ஆசை இஎம்ஐல மொபைல் வாங்க ஆசை அப்படின்னாலும் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப வந்து தேவையில்லாத செலவுகளை குறைச்சிடணும், அதுக்கு டிசைரை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். நமக்கு வந்து எதை பார்த்தாலும் வாங்கிடணும்னு ஆசை, எதை பார்த்தாலும் வந்து கோவப்படுறோம், எதுக்கிட்டாலும் பொறாம, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சாலிட்யூடுங்க. இந்த நிறைய புக்ல ரைட்டர்ஸ் இதான் சொல்லியிருக்காங்க. சாலிட்யூட் அப்படின்னா வந்து நம்ம எதுவுமே பண்ணாம நாம நம்மளே தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால சாலிட்யூட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்றாருன்னா, நீயாவே இரு, அதுதான் முக்கியம். நீ மற்றவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நீ பண்ணினா கடைசியா உன்னை நீ மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு இந்த சோல் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு. இதுதாங்க. அடுத்து வந்து பாடி அப்படின்ற விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்றத நான் பார்ட் 2ல வந்து கவர் பண்றேன். இந்த புக்கை என்ன ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக் படிக்க. ஸோ இது எல்லாருமே படிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே படிக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது வந்து தமிழ்ல வந்து நமக்கு அவைலபிளா இல்லை. தமிழ்ல இருந்தா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஓகே, இது இங்கிலீஷ்லயே நீங்க கேட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஆடியோ புக்கா கூட நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டில்னஸ் இஸ் த கீ, ரயன் ஹாலிடேவோடத நல்லா படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்க்ரீஸ் ஆக எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.